ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பேரண்ட்ஸ் பிரின்ஸிபால் மீட்டிங் இருந்தது கிர்ஜித்தோட ஸ்கூலில். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருந்தேன். நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மீட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மீட்டிங் முடிச்சுட்டு காலையில் முருகருக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா கிர்ஜித்தை ஸ்கூலில் அனுப்பணும், அதுக்கப்புறம் மீட்டிங் ரெடி ஆகி போகணும் அப்படிங்கிறதுனால முருகர்கிட்ட ரொம்ப நேரம் நின்று எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர்கிட்ட உட்காந்து மனமாற பூஜை செஞ்சு அவருடைய பாடல்கள்லாம் கொஞ்சம் பாடின பிறகு தான் மனசே ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கந்தசஷ்டி விரதத்தை சிறப்பாக கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த மாதிரி முருகர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அவருக்கு விளக்கு போட்டு அவர்கிட்ட அவருடைய பாடல்களை பாடினப்போ தான் ஒரு மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அது உண்மையிலே அந்த மாதிரி முருகர்கிட்ட வேல்யூபிளான டைமை ஒதுக்கி மனசார அவரை நினைக்கும் போது அது கிடைக்கும். அந்த ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட இருந்து நமக்கு அவரை முழுமையாக வழிபடும் போது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி தான் ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜியோடு நான் பேசிகிட்ருக்கேன். நான் காலையிலேருந்து ஒரே ஒரு டம்ளர் சுடுதண்ணி தான் குடித்தேன். இந்த மாதிரி நம்ம முருகரை மனசார நினைக்கும் போது பசி கூட எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. செகண்ட் டே பசிக்கவே இல்லை. தேர்ட் டே சுத்தமாக சாப்பிடணுன்ற எண்ணமே வரல. இன்றைக்கி சாப்பாடே மறந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முருகரை நம்ம மனசார நினைக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவரே நம்மளை இயங்க வைப்பார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாம் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாம் தகுதியானவங்களாக இருக்கணும். அப்படி தகுதியாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயமானது நம்மளை அடையும். நாம் தகுதி இல்லாமல் இருந்துக்கிட்டு பெரிய அளவில் ஆசை வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறாது. அப்படி நடந்தாலும் அது நல்லாவும் இருக்காது, பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் எதுக்குமே இல்லையா? அதனால் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுதியா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆசைப்படுங்க. எல்லாமே உங்களை தேடி வந்தடையும். முருகரோட அருளால். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. டாடா.